இதில் நம்ம 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து விஜய் டிவி ஜாக்லினுக்கு ஒரு பச்சையான ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 3rd ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க, பவித்ராக்கு அடித்தப்போ இந்த கேமில் விளையாட எதுவும் டேஷ்னு ஏதோ ஒரு மியூட் பண்ணியிருப்பாங்க, ரூம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஒரு வேர்டு அப்படி சரி அது என்ன வேர்டுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் போட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் ப்ரமோ 3 அப்டேட் போடும்போது நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அது ஹாட் ஸ்டாரில் வந்து அந்த வேர்டை மியூட் பண்ணாமல் அதே ப்ரமோவை போட்டிருக்காங்க. ஹாட் ஸ்டாரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் விளையாட எந்த மனிதாபிமானமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜாக்லின் பேசியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சீரியல்ஸ் எல்லாம் வெறும் ப்ரமோ மட்டும் பார்க்குறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு சொல்லாத வேர்டை எதுக்கு சொல்கிற மாதிரி காமிச்சு அதை மியூட் பண்ணி ஒரு பொண்ணோட ஃபேமை கெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த மாதிரி வேலைகள் வந்து விஜய் டிவி சத்தியமாக தவிர்க்கணும். அந்த பொண்ணு சொல்லவே இல்லை, சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னாங்கிற மாதிரி போட்டு காமிக்கிறது நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டு இப்போவே அது ஓட்டிங்கில் மாறும். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கன்வேயர் பெல்ட் டாஸ்கில் ரஞ்சித் வந்து ஸ்டோன் எடுக்க போகிறாரு. அந்த டீம், அதாவது ரஞ்சித் ஜாக்லின் ரயான் டீமில் இருந்துட்டு ரஞ்சித் சார் வந்துட்டு ஸ்டோன் எடுக்க போகிறாரு. அவர் ஸ்டோன் எடுத்து என்ன பண்ணாருன்னா தூக்கி எரிஞ்சிட்டாரு ரயான் கையில் எரிய போய் அது ரயான் கையில் படாமல் ரயான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தால் அருண் கையில் பட்டுடுச்சு. அருண் வந்து ரொம்ப சிவியராக இன்ஜர் ஆகி ஒரு நிமிஷம் வலியில் அப்படி துடிச்சிட்டாரு. கையில் பயங்கரமாக பட்டுடுச்சு. அப்படி கற்றுருக்கோம். எல்லாருமே வந்து ஐயோ அருணுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது சௌந்தர்யா ஓடி வந்து முத்துக்குமரன் டீமில் தான் நான் நினைக்கிறேன் வந்து 2 ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இதுக்கு ஏற்கனவே அவங்க வந்து விஷால் கிட்ட கேட்டிருப்பாங்க, கன்வேயர் பெல்ட் அதுலேருந்து ஸ்டோன் வரும்போது அடுத்தவங்க ஸ்டோனை எடுக்கக்கூடாதுன்னு பிக் பாஸாக ரூல் போட்டிருக்காரு. இல்லை நம்ம போட்ட கண்டஸ்டன்ஸ் போட்ட ரூல் தானே சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டஸ்டன்ஸ் போட்ட ரூலை பிரேக் பண்ணி இதை எடுத்திருப்பாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஃபைட்லாம் நடந்திருக்கும், மனிதாபிமானத்தோடு நடக்கணுமா நடக்க வேணாமான்னு. இதுக்கு கடைசி ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்கவுங்க விளையாடட்டும், அது அவங்கவுங்க கேம், அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்க எடுக்கட்டும், பிடிக்கலைன்னா அவங்க அதை பிடிச்சதுன்னா கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு, பிடிக்கலைன்னா அவங்க பாட்டு என்ன வேணால் பண்ணட்டும், போய் அவங்கள போய் பார்க்கணும்னு நினச்சா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜாக்லினும் முத்துக்குமரன் 2 பேருமே அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.